நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பகவானுக்கு தன்னுடைய படைப்பிலே உயர்ந்தது தாழ்ந்ததுங்கிற வித்தியாசமே கிடையாது. நம்ம திருப்பதிக்கு போறோம், பெருமாளை சேவிக்க போறோம், எத்தனையோ இருக்கக்கூடிய பண்டிதர்கள் எல்லாம் அந்த பெருமாளுடைய ஸ்லோகங்களை சொல்லி கொண்டு போவார்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் போகும், கோயிந்தோ கோயிந்தோ கோயிந்தோ. நம்ம நினைப்போம், என்ன இது கோயிந்தோ கோயிந்தோன்னு. நமக்கு சில சமயம் அது ஒரு நகைச்சுவையாக கூட தோணும். நிறைய பேருக்கு இது தன்னுடைய அவர்கள் அனுபவத்திலே தெரிந்து கொண்டிருப்பீர்கள். அவனுக்கு எது பிடிக்கும் தெரியுமா? இந்த மாதிரி எளிமையாக இருக்கக்கூடிய அவனுடைய சௌலபியத்தை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களைத்தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது கோவிந்தாங்கிற திருநாமத்தை அவன் கோவிந்தோன்னு கூட்டாலும் பரவாயில்ல, அவனுக்கு கவலையே கிடையாது. ஆனால் உள்ளார்ந்த பக்தியோடு அவனை கூப்பிடணும், அதுதான் அவனுக்கு ஒரே ஆசை. ஒரு ஊர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு திருக்கோயில், அங்கே பட்டர்கள் எல்லாம் இருந்தார்கள். பெருமாளுக்கு நித்தியப்படி ஆராதனை நடக்கும். ஒரு பரம பாகவதன் ஒருவன் பெருமாளை சேவிக்க கோயிலுக்கு போனான். அங்கே பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடந்து கொண்டிருந்தது. அங்கே திருவாய்மொழி சேவித்துக் கொண்டிருந்தார்கள். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதெழன் மனனே என்று சேவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த கோஷியில சேவிக்கும் போது சில சமயம் என்ன வார்த்தைன்னு நமக்கு காதுல விழாது. அவனுக்கு அந்த பாமரனுக்கு அந்த காதுல விழல, அந்த பாகவதனுக்கு அந்த அமரர்கள் அதிபதிங்கிறது அவன் காதுல மரமர அதிபதின்னு விழுந்தது. ஓஹோ, மரத்துக்கு அவன் அதிபதி போல் இருக்கேன்னு நினைச்சுண்டு அவன் ஊருக்கு வந்தான். அவன் ஊர்ல ஒரு வயல்ல இருக்கக்கூடிய ஒரு மரத்தை சுத்தி சுத்தி மரமர அதிபதி மரமர அதிபதி தொழுதெழு மன்னனே, மரமர அதிபதி தொழுதெழு மன்னனேன்னு நித்தம் சொல்லி கொண்டிருந்தான். சில காலம் அப்படி செய்து கொண்டிருந்தவனுக்கு பின்னாடி ஒரு நாள் அந்த பட்டர் அந்த பக்கமா வந்தார். அவர் காதில் விழுந்தது, ஐயோ அபச்சாரம் பண்ணிட்டியாடா, அது வேதத்துக்கு சமமான திருவாய்மொழி, அதை போய் இப்படி தப்பு தப்பா சொல்றியே, இனிமே இப்படி சொல்லப்படாது, திருவாய்மொழி இப்படிலாம் வாசல்ல சொல்லப்படாது, நீ கோயிலுக்குள்ள வந்து நான் சொல்லணும்னு சொல்லி அவனை சொல்றது அபச்சாரம்னு சொல்லி நிறுத்திவிட்டார். ஆனா அந்த பக்தனுக்கும் மனசு கேட்கவே இல்லை. இத்தனை நாளா நம்ம தப்பு தப்பா சொல்லிட்டோமே பெருமாளே, உன் பேரை நான் தப்பா சொல்லிட்டேனே, நீ அமரர்கள் அதிபதினு நினைச்சுண்டு நீ இருக்கியே, நான் உன்னை போய் மரமர அதிபதினு சொல்லிட்டேனே நான் வருத்தத்தோடு இருந்தான். பட்டர் அன்னைக்கு ராத்திரி தூங்கிட்டு இருந்தார். நல்ல தூக்கம். யாரோ தட்டி எழுப்பினார், பட்டரை எழுந்துரும் எழுந்தார். யாருன்னு பார்த்தா அங்கே நம்மாழ்வார் காட்சி கொடுத்தார். என்னடா சொன்ன அந்த பக்தனுக்கு? சுவாமி, உன் பாட்டை தப்பா சொன்னான், அதனால தான் அவனுக்கு நான் சொன்னேன். என்ன தப்பா சொன்னான்? இல்லை, அமரர்கள் அதிபதின்றதுக்கு பதிலாக மரமர அதிபதினு சொன்னான். நான் எங்கே இருக்கேன்? நான் இருக்கிறதே ஒரு புளிய மரம். அந்த புளிய மரமாக இருந்து கொண்டு அந்த பரமாத்மா தானடா என்னையே காப்பாத்தின்னு இருக்கான். அப்படி காப்பாற்றி கொண்டு இருக்கிற பொழுது நீ போய் அவன்கிட்ட போய் இப்படி சொல்றியே, எனக்கே அதிபதி அவன் என்றால் நான் இன்னிலேருந்து என் பாட்டை மாத்தின்ட்டேன், அமரர்கள் அதிபதி அவன் கிடையாது, மரமர அதிபதின்னு தான் நானே சொல்ல போறேன்னு சொன்ன உடனே அவன் ஆச்சரியப்பட்டு போனான். அடுத்த நாள் ஓடி வந்தான். ஐயோ, நம்ம அந்த பரம பாகவதனுக்கு போய் இப்படி தப்பா சொல்லிட்டோமேன்னு ஓடி வந்து சொல்றதுக்கு வந்தான். அவன் ஆழ்ந்து உறங்கி கொண்டிருந்தான் அந்த மரத்தின் கீழே. அவன் உறங்கி கொண்டிருக்கிற பொழுது அங்க மரம் ஆடியது. அந்த வீசிய அந்த காற்றிலே ஒரு ஒற்றை ஆலம் இலை, பழுத்த ஒரு ஆலம் இலை அவனுடைய மேனியிலே உரசியது, அவன் கன்னத்துல விழுந்தது. தூக்கம் கலைந்தது. அந்த ஆலை இலை எடுத்து இப்படி பார்க்கிறான், அந்த அழகை ரசிக்கிறான். அவன் மனசுல தோன்றது. உடனே அவன் பாட ஆரம்பிச்சான். மாலை நன்னி தொழுமினோ வினைகட, காலை மாலை கமல மலர் நிட்டு நீர், வேலை சூழும் திருக்கண்ணபுர தரணியாளன் ஆலின் மேலால் அமர்ந்தான் அடியினைகளேன்னு அந்த நம்மாழ்வாருடைய பாசுரத்தை அவன் சாதித்தான். பார்த்தார் பட்டர். சுவாமி, எனக்கு புரிஞ்சுடுத்துனார். இல்லை, இனிமே நீ மரமர அதிபதினே சொல்லு, நான் வரேன்னு அவர் போயிட்டார். அதனால பெருமாளை நாம் எப்படி வணங்குகிறோம், எப்படி தோத்திரம் பண்றோங்கிறது முக்கியம் இல்லை. ஆத்மார்த்தமான அந்த பக்தி ஸ்வரூபமாக அவனை வணங்கினால் அந்த பக்திக்கு அவன் சௌலோபியனாக இறங்கி நம்மை ஆட்கொள்ளுகிறான்ங்கிறது தான் மிகப்பெரிய தாற்பயம். இந்த ஆலல கிருஷ்ணனை நம்ம பார்த்துருப்போம். அந்த ஆலல கிருஷ்ணனை பார்த்தா அந்த அழகான அந்த சின்ன குழந்தை எப்படி படுத்துட்டு இருக்கும்? ஒரு மயிலிறகை சொருகி கொண்டு அரஞ்ஞான் போட்டுக்கொண்டு ஆலமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத் தரவின் அணையான்னு சொன்னாரோ இல்லையோ பாணாழ்வார். அந்த மாதிரி அந்த குழந்தை படுத்துட்டு இருக்கோம்னா, விரும்பப்படுத்துட்டு இருக்கோம்னா, தன்னுடைய திருவடி இருக்கிறத அந்த ஒரு கால் கட்டவள் எடுத்து வாயில வச்சு சூப்பின்னு இருக்கிற மாதிரி படுத்துட்டு இருக்கும். எத்தனை அழகு பாருங்க.
அந்த விரலை எடுத்துக்கொண்டு கட்டை விரலை வாயில வைத்துக்கொண்டு அந்த குழந்தை படுத்துக்கிற மாதிரி இருக்கும்னா இதுல என்ன தாத்பரியம்? அவனுக்கு மண்ணு பிடிக்கும், வேற ஒன்றும் இல்லை. அவனுக்கு மண்ணு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். எப்போ மண்ணு சாப்பிட்டான்னா, சின்ன குழந்தையா இருக்கும்போது வையமேழும் கண்டால் பிள்ளை வாயுலேன்னு சின்ன குழந்தையா இருக்கும்போது கோகுலத்திலே ஆயர்பாடியிலே விளையாடுகிறது மண்ணை தின்னான்னா, அப்போ மண்ணை தின்னா கூட பரவாயில்ல, அவனுக்கு அந்த மண்ணு தின்ற ஆசை போகவே இல்லை. இப்படிதான் ஒரு தடவை துவாரகையில் இருக்கிற போது பெருமாள் இப்படி சாயங்காலம் இப்படி பிராட்டியோட பேசி கொண்டிருக்கிறான். திடீர்னு பார்த்தா உடம்பு நடுங்கிறது, ஜுரம் வந்துடுத்து. நடுங்கிறது, லைட்டாக உடம்பு நடுங்கிறது. ருக்மணி எனக்கு ஜுரம் வரா மாதிரி இருக்குன்னார். சத்யபாமா ஓடி வந்தா உடனே ஒரு தைலம்லாம் தடவினா பெருமாளுக்கு. நீ என்ன தடவுறதுன்னு இவ ஓடி வந்தா, இந்தாங்க கஷாயம் சாப்பிடுங்கன்னா. பெருமாள் கஷாயத்தை கொடுத்தார். பார்த்தா 95 டிகிரி 100 டிகிரி ஜுரமா மாறிடுத்து. பார்த்தா என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி டாக்டரை கூப்பிடுவோம். யார்? தன்வந்திரியை கூப்பிட்டா. தன்வந்திரி ஓடி இருந்தால் விடுங்க நான் பார்த்துக்கிறேன், சாதாரண ஜுரம் தான், டெங்கு ஃபீவரான்னு பார்க்குறேன்னார். இல்லை மலேரியாவான்னு பார்க்குறேன்னார். இது ரெண்டும் இங்கே வரவே வராது, ஏனென்றால் சுற்றி துளசி வனம் இருக்கிறது. துளசி இருக்கிற இடத்துல மலேரியா வராது, டெங்கு வராதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது அன்னைக்கு அவள் காட்டினாள். கொசு வராது, கண்ட ஜந்துக்கள் உள்ள வராது, துளசி இருந்தா வராது. அதனால இல்லை இல்லை அந்த மாதிரி ஜுரம் இல்லை, ஒரு சாதாரண காய்ச்சல் தான். தர்மாமீட்டரை வச்சு பார்த்தா 100 வந்துடுத்து. சரி என்னென்னமோ மருந்து கொடுத்து பார்த்தா, நான் சஞ்சீவ மலைக்கு போய் மருந்து எடுத்துன்னு வரேன்னார். மருந்து எடுத்துன்னு வந்தார், கொடுத்தார். அப்பவும் ஜுரம் சரியா போல. தொட்டு பார்க்குறா, திருப்பி தர்மாமீட்டரை வச்சா 105. சுவாமி உனக்கு 108 தான், அப்படியே நிறுத்திக்கோங்கிறார். ஜுரம் ஜாஸ்தியாக எடுத்து புரியல. எல்லாரும் கேட்குறா தன்வந்திரியை பார்த்து, தன்வந்திரி ஒழுங்கா சொல்லு, நீ டாக்டருக்கு படிச்சியா இல்லை எங்கேயாவது வேற மாதிரி சர்டிஃபிகேட் பண்ண வந்தியா, எனக்கு ஒழுங்கா சொல்லுங்கிறா. நடுங்கி போனார் தன்வந்திரி. ஐயோ நமக்கு இப்படிலாம் ஒரு கட்ட பேரா, கஷ்டப்பட்டு டாக்டரேட் படித்து வாங்கியிருக்கோமே, இவாட்டெல்லாம் இப்படி கட்ட பேரை வாங்கிட்டு இருக்கேன். பெருமானே நீயானே வைத்திய வீரராகவன், நீயே வைத்தியம் பண்ணுவையோன்னோ, தயவு செய்து இந்த ஜுரத்துக்கு என்ன மருந்துன்னு நீயே சொல்லேன்னு அவனை கேட்டான். பெருமாள் தன்வந்திரியை கூப்பிட்டு, ஒண்ணுமில்லை, என்னுடைய பக்தன் யாராவது இருந்தான்னா அவனுடைய காலடி மண்ணு கொஞ்சம் இருந்தா எடுத்துட்டு வா, அதை சாப்பிட்டனா எனக்கு ஜுரம் சரியா போயிடும்னா. தன்வந்திரி சரி என்றார். சரி போனா அங்க வியாச பகவான் வந்தார். சுவாமி உங்களுடைய திருப்படி மண்ணை கொடுங்க, பெருமாளுக்கு வரும். எதுக்கு? அவன் சாப்பிட்றதுக்குன்னு. ஐயோ அபச்சாரமாச்சேன்னார். அவன் சாப்பிட்றதுக்கு என் காலில் மண்ணை தரதா, மகா அபச்சாரமாச்சேன்னார். உத்தவர் இருந்தார். உத்தவர்கிட்ட கேட்டா, மகா அபச்சாரம், என்னால் அதை பண்ண முடியாது, எனக்கு இதோட பாவம் வேற எதுவும் இல்லைன்னார். என்ன பண்றதுன்னு தெரியல. காவலாளிகள் அமிச்சு எங்கேயாவது பெருமாளுடைய பக்தருடைய திருவடி மண் கிடைச்சா எடுத்துன்னு வாங்கன்னார். எல்லாரும் போனார்கள். ஒரு 2-3 மணி நேரம் ஆச்சு. பார்த்தா ஒரு 4-5 லாரி உள்ள வந்தது. சரசரசரன் வண்டி வந்துட்டே இருந்தது. எல்லாம் பர்மிட்டே இல்லை, ஃபுல்லா மண்ணு. பர்மிட் வாங்காத ஆர்டிஓ செக்அப் எதுவுமே இல்லை. எல்லா லாரியும் தப்ப தப்பன்னு உள்ள வந்தது. துவாரகையை நோக்கி உள்ள வந்தது. கேட்டா தன்வந்திரி கேட்டார், எங்கேருந்துப்பா இவ்வளோ பெரிய மண்ணை பிடிச்சின்னு வந்தீங்க, வண்டி வண்டியா கொண்டு வரலைன்னார். இல்லை நாங்கள் இப்படி போகும்போது அந்த கோகுலத்தை தாண்டி ஆயர்பாடியை தாண்டி இப்படி போயிட்டு இருந்தோம். அங்கே ஒரு கோபிகாஸ்திரிய வாசல் நின்றுருந்தா. அவகிட்ட கேட்டோம், இந்த மாதிரி பகவானுக்கு உடம்பு சரியில்லை, அவளுடைய பக்தருடைய திருவடி மண் வேணும்னு கேட்ட உடனே அவள் காலை அப்படியே வச்சு அழுத்தினா மண்ணில். டக்குன்னு ஒரு கொட்டாங்கச்சி எடுத்து மண்ணை எடுத்து, இந்தாங்கோ இதை கொண்டு போய் பெருமாளுக்கு கொடுத்து ஜுரம் தீர்ந்து போனோம், கிருஷ்ணனுக்கு ஒரு குறை வரப்படாதுன்னா. இந்த குரலை கேட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய லட்சோப லட்சம் இருக்கக்கூடிய கோபிகாஸ்திரிகள்லாம் ஓடி வந்து இந்தாங்கோ இந்தாங்கோ அவ காலை வச்சு அழுத்தி தேய்ச்சி அந்த மண்ணை எடுத்து கொடுத்தாலாம். லாரி லாரியா மண்ணு வந்ததுன்னா. வியாச பகவானுக்கு என்ன பண்றதே தெரியல. அதுக்குள்ள கிருஷ்ணன் என்ன பண்ணான், ஜுரம் ஜாஸ்தியா போச்சு, ஜன்னி கண்டுடுத்து தூக்கி தூக்கி போடுறது, கம்பளி போறிய போத்து உள்ள தூங்கிட்டு இருக்கான். என்ன நடக்குதுன்னே தெரியல. உள்ள வந்து அந்த லாரியா மண்ணு வந்தோடனே, கொடுங்கோ சீக்கிரம் மருந்து கொடுங்கோ மருந்து கொடுங்கோன்னா அந்த ஒரு ஒற்றை அந்த மண்ணை எடுத்து பெருமான் சாப்பிட்டான். ஜுரம் சரியா போச்சு. வியாசர் உள்ளுக்குள்ள நினைச்சார், ஐயோ பெருமான் எப்படிப்பட்ட சௌலபியன். உள்ளுக்குள்ள அந்த கம்பளிக்குள்ள பெருமாள் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருக்கானா. வெளில இருக்கிறாலும் அவ்வளோ எல்லாரும் டென்ஷனா இருக்கா, பெருமாளுக்கு ஜுரம் வந்துட்டேன்னு. ஆனா அவன் அந்த கம்பளிக்குள்ள விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருக்கானா. அடடே இது கூட யாரும் புரிஞ்சிக்கலையே. அந்த கோபிகா ஸ்திரீகளுக்கு பின்னாலே ஓடி வரா, கிருஷ்ணனுக்கு ஜுரம்னு. ஜுரம் சரியா போயிடுச்சுன்னு செய்தி வந்தது. எல்லாம் திரும்பி போயிட்டான். எங்களுக்கு சொர்க்கம் தேவையில்லை, முக்தி தேவையில்லை, எங்க கிருஷ்ணனுக்கு உடம்புக்கு ஒண்ணு வராம இருந்தா போரும்னு நினைச்சான். இதுதான் பக்தியினுடைய மிக உயர்ந்த நிலை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த பக்தின்னு வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க, இந்த ஞானம் கர்மம் இதெல்லாம் தேவையே இல்லை. இந்த எளிமையான பக்தி இருக்கிறதே, அந்த உள்ளார்ந்த பக்தி இருந்தால் அது போதுங்கிற அந்த நிகழ்வை ஆண்டாள் தெரிந்து கொண்டாள். எவ்வளவு அற்புதமான ஒரு இந்த நிகழ்வு. இந்த மண்ணு திங்கிற ஆசை அவனுக்கு இருக்குன்னு தெரிஞ்சு தோணும். அதனால ஆண்டாள் என்ன செய்தாள்,
அந்த திருவடி இருக்கக்கூடிய அந்த திருத்துழாய் எடுத்து தலையில சூடிக்கொண்டு அவனை சேர்த்து கொண்டாள்னா. இந்த நிகழ்ச்சியை நம்மாழ்வார் பார்க்கிறார். அடடே, நம்ம இத்தனை நாளா இந்த ரகசியம் தெரியாம இருந்தோமே, பெருமாளை எப்படியெல்லாம் அடையிறதுன்னு நமக்கு வழி தெரியாம இருந்ததே, அவனை எப்படி அடைவதுங்கிற வழி நமக்கு தெரிஞ்சுடுத்தேன்னு பார்த்தார். சரி, என்ன பண்ணலான்னு பெருமாள்கிட்ட வேண்டின்றார். சுவாமி, நான் ஒரு துளசி இலையாக பிறக்க வேண்டும் ஆசைப்பட்டார். எனக்கு ஒரு ஜன்மா இருந்தா தயவுசெய்து என்ன துளசி இலையா மாத்திடும். சரி, துளசி இலையா மாற்ற முடியலையா, அந்த மெல்லிய அதனுடைய தண்டு இருக்கு இல்லையா, அந்த தண்டாக என்னை மாற்றுன்னு கேட்டுக்கொண்டார். இல்லை இல்லை, நான் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கேன் அப்படி நீ நினைச்சேன்னா அது கீழே இருக்கக்கூடிய அந்த வேர் இருக்கு இல்லையா, அந்த வேராகவாது என்னை மாற்றுன்னு கேட்டுக்கொண்டார். இல்லை இல்லை, இன்னும் நீ நிறைய பாவம் பண்ணியிருக்கேன், அதுக்கு பல ஜென்மம் ஆகணும் அப்படின்னு நினைச்சேன்னா அந்த வேர் இருக்கக்கூடிய அந்த மண் இருக்கு இல்லையா, அந்த மண்ணாக என்னை மாற்றுன்னு ஆழ்வார் வேண்டி கேட்டுக்கொள்கிறார். எதனால் என்ன, அந்த மண்ணாக நீ இருந்தால் அதிலே அந்த வாசம் இருக்கும், துளசி வாசம் இருக்கும். அந்த துளசி வாசம் இருந்தா என்ன ஆகும், லக்ஷ்மி கடாட்சம் வந்துடும். லக்ஷ்மி கடாட்சம் வந்தா அவனுக்கு வேற என்ன வேலை, அவன் ஓடி வரப்போறான். எவ்வளவு ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக் பாருங்க. ஆக அவனை பற்றுவதற்கு பகவானை பற்ற வேண்டுங்கிற அவசியம் இல்லை. பல வழிகள் நமக்கு வைஷ்ணவ சித்தாந்தம் காட்டுகிறது. நீ பகவானை பற்ற வேண்டும் என்றால் அவனை சரணாகதி பண்ணணுங்கிற அவசியம் கூட இல்லை. அவனுடைய பாகவதோத்தமர்கள் யாராவது இருந்தால் அவர்களுடைய திருவடியை நீ பற்றி கொண்டாலே போரும், உனக்கு மோட்சம் கிடைக்குங்கிற இந்த வைஷ்ணவ சித்தாந்தத்தை காட்டினார். தெய்வ தன்னந்துழாய் தாராயினும் தன் கொம்பதாயினும் கீழ் வேறாயினும் நின்ற மண்ணாயினும் கொண்டு வீசுவினேன்னு ஆழ்வார் கதறி அழுதார். எவ்வளவு ஒரு சாதாரணமான ஒரு விஷயத்தை, இந்த பகவத் சங்கல்பத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வனமாலி கதீச்சாரங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ விரக்ஷத்துன்னு நம்ம படிப்போம் சகஸ்ரநாமத்தில். பெருமாளுடைய வலது கையிலே இருக்கக்கூடிய அந்த சக்கரத்துக்கு ரொம்ப பெருமையா, நான் தான் ரைட் ஹேண்ட் பார்த்தீங்களா, இங்க இருக்கக்கூடிய சங்கு நினைத்ததாம் அவனுடைய வாய் அமுதம் என்ன தவிர யாருக்கும் கிடைக்கல அப்படின்னு அதுக்கு ஒரு பெருமை. அவன் கையில வச்சிருக்கிற கதை இருக்க அதுக்கு ஒரு பெரிய பெருமையாம். ஏனென்றால் அவனுடைய கையையும் திருவடியும் ஒரு சேர தரிசிக்கிற பாக்கியம் எனக்கு ஒண்டிதான் உண்டு அப்படின்னு அந்த கதை சந்தோஷப்பட்டதான், அதுக்கு ஒரு சின்ன கர்வம். அவன் இடையிலே இருக்கக்கூடிய நந்தகமிங்கிற அந்த வாளுக்கு என்ன சந்தோஷம் தெரியுமான்னா, இந்த பிரளயத்தை தன்னுடைய வயிற்றிலே சுமக்கிறானே அவன் வயிற்றுக்கு நெருக்கமா இருக்கிறது நான் உண்டிதான் அப்படின்னு அந்த வாழ் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தான், கர்வப்பட்டு கொண்டிருந்தான். தோளிலே இருக்கக்கூடிய அந்த சார்கம் தோள் முதல் தாழ் வரை அவனை உரசுகிற பாக்கியம் எனக்கு மட்டும்தான் இருக்குன்னு அந்த சார்கம் நினைத்ததுன்னா. ஆனா இதுல தாத்பரியம் என்னவென்றால், பெருமாள் இத்தனை ஆயுதங்களை தனக்குள்ளே வைத்துக் கொண்டவன் வனமாலியாக காட்சி தருகிறான். எப்படின்னா, தன்னுடைய தலையிலே இருக்கக்கூடிய அந்த கிரீடத்திற்கு மேல அந்த துளசி இலையை சுற்றி இருக்கும். இதெல்லாம் நம்ம ஸ்ரீரங்கத்தில் போய் அனுபவிக்கணும். அந்த சுற்றி இருக்கக்கூடிய துளசி அப்படி தலையில சுற்றி அப்படியே வந்து அவனுடைய தோளிலே தவழ்ந்து அப்படியே அவனுடைய இடை வழியாக வந்து அந்த திருவடியை உரசுகிற மாதிரி அப்படி ஒரு அழகான ஒரு துளசி மாலையை சாற்றி இருப்பார்கள். அந்த ஏகாதசி அன்னைக்கு ஸ்ரீரங்கத்திற்கு போனால் பெருமாளை அந்த ஈரவாட தீர்த்தம்னு ஒன்று தருவா. இந்த ஈரவாட தீர்த்தம் சாப்பிட்றதுக்கு நம்ம கோடானு கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும். அந்த திருமஞ்சனம் பெருமாளுக்கு ஆகும். அந்த பெருமாளுக்கு ஆன உடனே அவன் அணிந்திருந்த ஆடையோடு எடுத்து அந்த ஈரத்தோடு அந்த துளசியை அப்படி தருவார்கள். அந்த துளசியை வாங்கி அந்த தேர்த்தத்தோடு நம்ம உண்டால் அதுக்கு அமிர்தத்துக்கு ஈடான ஒரு இன்பம் நமக்கு கிடைக்கும். இதுல ஒரு தாத்பரியம் இருக்கிறது. என்னவென்றால், பெருமாளுடைய திருவடியிலே ஒரு ஒற்றை இதழை கொண்டு போய் துளசி இலையை வைத்தால் 1000 அஸ்வமேத யாகம் பண்ணின புண்ணியம் உண்டுன்னு பெருமாள் வரம் தருகிறார் துளசி தேவிக்கு. அது கலிகாலத்தில் அந்த மாதிரி செஞ்சா உனக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும்னு. நம்ம என்ன செய்யறோம்னா, அந்த உனக்கு நேரம் இருக்கோ இல்லையோ, பூஜை பண்றதுக்கு நேரம் இருக்கோ இல்லையோ, உன்னால போய் ஒரு துளசி இலையை போட முடியல, ஏதோ இப்படி வெளியில ஊருக்கு போனேன், ஒரு கோயிலுக்கு போன அந்த ஈரவாட தேர்த்தம் கிடைச்சது, அதுல ஒரு துளசி இருந்தது, நீ சாப்பிட்ட உன் அந்தராத்மாவிலே இருக்கக்கூடிய அந்த பெருமான் இருக்கானே அவனுடைய திருவடியில போய் இந்த தீர்த்தமும் துளசியும் போய் படும். அப்படி பட்டா போறோம். நீ வெளியில இருந்து பூஜை பண்றியோ இல்லையோ, உன் அந்தராத்மாவிலே இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுக்கு அந்த துளசியை நீ சேர்த்தன்னா அது உனக்கு வைத்தியத்துக்கு மருந்தாயிற்று. இந்த ஜகத்துக்கு மட்டுமில்ல, மோட்சகதிக்கு சேரக்கூடிய மிகப்பெரிய மருந்தாகவும் அந்த ஒற்றை துளசி இலை இருக்கும்ன்றதை ஆழ்வார் காட்டுகிறார். தோளினை மேலும் நன் மார்பின் மேலும்
சுடர்முடி மேலும் தாளினை மேலும் புனைந்த தன்னன் துழாய் உடைய அம்மான்னு ஆழ்வார் பாடி ரசிக்கிறார். அப்படி ரசிக்கக்கூடிய அந்த அற்புதமான ஒரு காட்சியை நம்ம ஸ்ரீரங்கத்தில் பார்க்கலாம். இந்த எளிமையான பக்தி இருக்கிறதே, இந்த எளிமையான பக்திக்கு ஈடு இணை வேறு எதுவுமே இல்லை. 1000 யஜ்யங்கள் பண்ணினால் கூட கிடைக்காத புண்ணியம் இந்த கலிகாலத்தில் ஒரு சில க்ஷணங்கள் நாம் இருந்து கொண்டு எம்பெருமானை தரிசித்து ஒரு பக்தியோட அவனிடத்திலே இருந்து ஒரு நேரம், 1 மணி நேரமோ அல்லது 1 நிமிஷம் நேரமோ ஆத்மார்த்தமாக அவனுக்கு பக்தி செய்யணும். வியாச பகவான் சொல்லுகிற போது சொல்றார், இந்த கலி சாது என்று சொன்னார். கலி சாதுன்னு சொல்ற போது அங்க இருக்கக்கூடிய அங்க ரிஷிகள் எல்லாம், சுவாமி என்ன இப்படி சொல்றீரே, கலி மகா பொல்லாது இல்லையோ, எத்தனை பாவங்கள் நிறைந்தது இந்த கலி. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த கலியிலே இருக்கக்கூடிய நன்மை மற்ற 3 யுகங்களிலே இல்லை. அது கிருதயுகத்திலும் இல்லை, திரேதாயுகத்திலும் இல்லை, துவாபர யுகத்திலும் இல்லைன்னா. ஏன்னா கஷ்டப்பட்டு பல 1000 ஆண்டுகள் தபஸ் பண்ணி அந்த பிரம்மத்தை, இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அடையறதுக்கு அத்தனை பிரயத்தனப்படணும். எப்போ? கிருதயுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் பல அஸ்வமேத யாகங்களும் தபஸ்களும் தானங்களும் இவையெல்லாம் பண்ணினாதான் உனக்கு துவாபர யுகத்தில் அந்த புண்ணியம் கிடைக்கும். 1000 ஆண்டுகள் செய்யக்கூடிய தபஸ் ஒரு புறம், யஜ்யங்கள் பண்ணி பெருமானை அடையக்கூடிய ஒரு நிலை ஒரு புறம். இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த கலியிலே சாதாரணமாக எம்பெருமானை ஆத்மார்த்தமாக நினைத்து பூஜை பண்ணினால், அந்த ஒற்றை இலையை எடுத்து அவன் திருவடியிலே சேர்த்தால் அத்தனை புண்ணியமும் எனக்கு கிடைக்கும். பரமாத்மாவை ஜீவாத்மா ரொம்ப சீக்கிரமா போய் சேருங்கிற அந்த சரணாகதி தத்துவம் ஒருபுறம், ஆச்சாரிய பிரவத்திங்கிற ஒரு நிலை ஒருபுறம், பாகவத சம்பந்தம்ங்கிற ஒரு புறம், இவை அனைத்தையும் ஒன்றாக இது நமக்கு தருகிறதுங்கிற ஒரு மிக உயர்ந்த நிலையை இந்த ஒற்றை இலை நமக்கு காட்டுகிறது. ஆக துளசி தேவியை நாம் வணங்குகிற பொழுது அந்த எளிமையான அந்த நமக்கு மரம் செடி கொடி இந்த வித்தியாசம் எல்லாம் கிடையாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். துளசி தேவியை நாம் வணங்குகிற பொழுது அந்த எளிமையான அந்த நமக்கு மரம் செடி கொடி இந்த வித்தியாசம் எல்லாம் கிடையாது. பாரதி சொன்னான், பார்க்கும் இடங்களெல்லாம் நந்தலாலான் இந்த பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலான்னா. எங்கெல்லாம் நம் மரத்தை பார்க்கிறோமோ, எங்கேயெல்லாம் இலைகளை பார்க்கிறோமோ, அந்த பச்சை நிறம் தோறும் எம்பெருமான் இருப்பதனால்தான் பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன்னு பாடினார். அந்த பச்சை நிறம் எப்படி பெருமாளுக்கு வந்ததுன்னா ஒன்றும் இல்லை, இந்த துளசியை அவன் தோளிலே சுமந்து கொண்டு எங்கே போனாலும் சுற்றி கொண்டிருக்கிறானோ இல்லையோ, அந்த துளசி என்ன செய்தாள், தன்னுடைய பச்சை நிறத்தை பெருமாளுக்கு தந்தாள். அதனால்தான் அவன் ஒருவேளை பொன்னிற மேனியாக பிறந்திருக்கலாமோ ஒன்றும் தெரியாது. ஏனால் பிராட்டி ஸ்வர்ண ரூபமானவள். அந்த ஸ்வர்ண ரூபமாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி பிராட்டியாலே அவளுடைய நிறத்தை பெருமானுக்கு தர முடியவில்லை. ஆனால் பெருமானுடைய பக்தியாக இருக்கக்கூடிய துளசியாலே தன்னுடைய பச்சை நிறத்தை அவனுக்கு தர முடிகிறதுன்னா இந்த பக்தியை எங்கு கொண்டு போய் சொல்லுவது? இத்தகைய எளிமையான அந்த சௌலபியம், சௌசீல்யம், காருண்யம் இவை அனைத்தையும் கொண்ட அந்த மகாவிஷ்ணு எப்படிப்பட்டவன்? அவன்தான் பூதக்கிருது பாவோ பூதாத்மா பூதபாவன பூதாத்மா பரமாத்மாச்ச முக்தானாம் பரமாகதிகின்னர். எவன் பூதக்கிருதனாக இருக்கிறானோ, எவன் பூதப்பிரதனாக இருக்கிறானோ, எவன் இந்த சகல உலகங்களையும் கட்டி ஆளுகிறானோ, ரட்சிக்கிறானோ, அந்த எம்பெருமானை ரொம்ப ஈஸியா நீ பிடிச்சுடலாம். காரணம் என்னவென்றால், என்னை நாடி வருகிற பக்தன் இறுக பிடித்து கொண்டு கண்ணா என்று அழணும்னா அதுக்கு 2 திருவடி இருந்தாதான் 2 கையால பிடிக்க முடியுமா? எங்கும் பறந்திருக்கக்கூடிய அந்த பரத்துவமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மமாக இருக்கக்கூடிய நமக்காக எளிமையாக வந்து இறங்கி இருக்கிறான். அந்த 10 அவதாரங்களிலே இறங்கி இருக்கிறான். அந்த அவதார ரகசியங்களை எல்லாம் நாம் புரிந்து கொண்டு அவருடைய திருவடியை நித்தம் பூஜித்து அவருடைய அடியார்களுக்கு நம்மாலான இயன்ற உதவிகளை செய்து பாகவதோத்தமனாக வாழ்கிற வாழ்க்கையை விட இந்த கலியிலே நமக்கு சிறப்பானதொரு வாழ்க்கை வேறு எதுவும் இல்லை என்று சொல்லி வாய்ப்பளித்த ஸ்டார் விஜய் டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.